ஒரே லட்சியம் எங்கள் கையிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கையிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Okay, good morning students. நம்மளுடைய லாஸ்ட் கிளாஸில் நம்மளுடைய கிளாஸிஃபிகேஷன் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம இப்போ கண்டினியூ பண்ணி அதே கிளாஸிஃபிகேஷனை கண்டினியூ பண்ணி இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம தெளிவாக ஒரு தடவை முன்னாடி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை, லாஸ்ட் கிளாஸில் வந்து ஆர்கனிசம் என்னென்ன இருக்குது அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணோம். ஆனால் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆர்கனிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுலேயே நிறையா டைப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை தான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. தட் மீன்ஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஃபங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய டைப் ஆஃப் ஃபங்கை இருக்குது. அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய டைப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே என்னது, ஆர்ஹெச் வித்தேக்கருடைய 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் கூட என்ன பார்த்துருப்போம், மொனிரா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ பிளான்டேனா நிறைய டைப் ஆஃப் பிளான்ட் இருக்குது, அனிமல்னா நிறைய டைப் ஆஃப் அனிமல் இருக்குது இல்லையா. அப்போது அந்த குறிப்பிட்ட ஒவ்வொருத்தரை பற்றியும் எப்படி படிக்கிறது, இப்போ பிளான்டேனா அதை பற்றி மட்டும் எப்படி படிக்கிறது, அனிமாலியானா எப்படி படிக்கிறது. Now we are in zoology. அப்போ அனிமாலியாவுடைய கிங்டம்ஸ்ல நம்ம என்னென்ன படிக்க வேண்டியது இருக்கு. கிங்டம் ஒரு அனிமல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அனிமல்ஸ் பத்தி என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி கிளியரான விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம இப்போ கண்டினியூ பண்ணி பார்க்க போறோம். ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் பட் த டாக்ஸானமிக் ஹையரார்கி. ஓகேவா, லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் கிளாஸ். See, taxonomic hierarchy. அப்போ நம்ம ஒரு கிங்டம்ல ஒரு கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம என்னென்ன விஷயம் இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றது தான் நமக்கு இங்கே சொல்றாங்க. இன் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் த டாக்ஸானமிக்கல் ஹையரார்கி இன்க்ளூட்ஸ். அப்போ டாக்ஸானமிக்கல் ஹையரார்கியில் நீ என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மேஜர் கேட்டகரிஸ், 7 விஷயம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்டம், அதாவது அது அனிமலா, பிளான்ட்டா, ஃபங்கையா அப்படின்னு சொல்கிறது. கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது ஃபுல்லாகவே வெறும் இந்த கிங்டம்மை பற்றி தான். அப்போ ஒரு கிங்டம் எடுத்துக்கிட்டாலே அதில் இத்தனை விஷயம் அடங்கும். அதாவது அதுதான் அதனுடைய லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீசிஸ் தான். இந்த ஸ்பீசிஸ் கண்டிப்பாக இந்த ஜீனஸில் ஒரு வகையை சேர்ந்தவராக தான் இருப்பார். அதே மாதிரி இந்த ஜீனஸ் கண்டிப்பாக இந்த ஃபேமிலியோட ஒரு வகையை சேர்ந்தவராக தான் இருப்பார். அதே மாதிரி இந்த ஃபேமிலி இந்த ஆர்டருக்குள்ளே வர ஒருத்தராக தான் இருப்பார். அதே மாதிரி இந்த ஆர்டர் இந்த கிளாஸ்க்குள்ளே வர ஒருத்தராக தான் இருப்பார். அதே மாதிரி இந்த கிளாஸ் இந்த ஃபைலம்குள்ளே வர ஒருத்தராக தான் இருப்பார். அட் லாஸ்ட் மேஜராக இருக்கிறவர் தான் இந்த கிங்டம். ஸோ இந்த அனிமாலியாவுக்குள்ள ஒரு ஸ்பீசிஸை நீ எடுக்கிற, ஒரு ஆர்கனிசமை நீ எடுக்கிற அப்படின்னா அந்த ஆர்கனிசமுடைய அந்த ஸ்பீசிஸுடைய ஜீனஸ் என்ன, ஃபேமிலி என்ன, ஆர்டர் என்ன, கிளாஸ் என்ன, ஃபைலம் என்ன, அட் லாஸ்ட் கிங்டம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் டாக்ஸானமிக்கல் ஹையரார்கி. ஸோ மேஜர் கேட்டகரிஸ் ஆஃப் டாக்ஸானமிக்கல் ஹையரார்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், family, genus and species. And the other intermediate category, இது போக இதுக்குள்ள வர சப் கேட்டகரி கூட இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, such as sub kingdom, கிங்டம்லேயே sub kingdom, grade, division, subdivision, then subphylum, superclass, then subclass, superorder, suborder, superfamily, subfamily and subspecies. இது எல்லாமே இதுக்கும் உள்ள வர விஷயம். நம்ம இந்த அளவுக்குலாம் இன்டர்னலாக போக வேணாம். மேஜராக இருக்கிற டாக்ஸானமிக்கல் ஹையரார்கியை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அந்த 7 டாக்ஸானமிக்கல் ஹையரார்கி.
அதில் நம்ம எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டில் இருந்து தான் போகணும். நம்மளுடைய ஒரு ஆர்கனிசம், ஒரு ஸ்பீசிஸோடைய ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஸ்பீசிஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ see about the species now. Species is the basic unit of classification. அப்போ first unit என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா species தான். Basic unit of classification, nothing but the one mark. Basic unit of classification யாரு அப்படின்னு பார்த்தோன்னா species in the taxonomical hierarchical system. Taxonomical hierarchical system உடைய basic unit யாரு, classification உடைய basic unit யாரு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்பீசிஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எ குரூப் ஆஃப் அனிமல். சரி, ஓகே, அப்போ ஸ்பீசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் அனிமல் ஹேவிங் சிமிலர் மார்ஃபாலஜிக்கல் ஃபியூச்சர். குரூப் ஆஃப் அனிமல், அதாவது நிறைய விதமான குரூப் ஆஃப் அனிமல் பார்க்க எல்லாரும் மார்ஃபாலஜிக்கலாக ஒரே மாதிரி இருப்பாங்க. தட் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் வைஸ் தே ஆர் லுக்கிங் சேம். மார்ஃபாலஜிக்கலி சிமிலர் ஃபியூச்சர், நத்திங் பட் த கேரக்டர், ட்ரைட்ஸ் அப்படின்னாலும் கேரக்டர்னாலும் ஒன்று. அண்ட் இஸ் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட். அப்போ அவங்களுக்குள்ள டிஃப்ரென்சியேஷன் எங்கே ஏற்படுது, எங்கே அவங்கள பிரிக்கிறாங்க, ஒரு ஸ்பீசிஸ்லேருந்து இன்னொரு ஸ்பீசிஸாக எங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட், நத்திங் பட் செப்பரேட்டட் டு ப்ரொடியூஸ் ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங். அவங்க ரீப்ரொடக்ஷனால் செப்பரேட் ஆகி ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் அவங்கக்கிட்ட டிஃப்ரென்ஷியேஷன் நடக்குது. தேர் ஆர் சம் எக்ஸெப்ஷனல் அனிமல். இந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஸ்பீசிஸில் ஒரு சில அனிமல் வந்து எக்ஸெப்ஷனல் அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க, which can produce the sterile offspring. ஏன் அது எக்ஸெப்ஷனல் அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா they can produce the sterile offspring because of mating with closely related species. எதனால் இந்த ஸ்டெரைல் ஆஃப்ஸ்ப்ரிங், மலட்டுத்தனமான ஆஃப்ஸ்ப்ரிங் எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது ஒரு ஆர்கனிசமால் இன்னொரு ஆர்கனிசம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஆர்கனிசம் ஏன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா மேட்டிங் வித் த க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். அதாவது ஒரு ஆர்கனிசம் அது மாதிரியே இருக்கிற வேற ஆர்கனிசமோட ஒன்று சேர்ந்து இன்னொரு ஆர்கனிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அதை தான் ஸ்டெரைல் ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்கால தான் மற்ற ஒரு ஆர்கனிசத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இங்கே ஒரு டேப்லர் காலம் இருக்கும் பாரு, அது நம்ம பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னு. பாரு, crosses between. இப்போ க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். இப்போ ஹார்ஸும் டாங்கியும் கிட்டத்தட்ட க்ளோஸ்லி ரிலேட்டட் தான். அப்போ மேல் ஹார்ஸும் ஃபீமேல் டாங்கியும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்ததுன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆஃப்ஸ்ப்ரிங்கோடைய பேர் ஹின்னி. அதால் என்ன பண்ண முடியாது, இன்னொரு ஹின்னியை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. தட் பிகாஸ் தட் இஸ் ஸ்டெரைல். லைக்வைஸ் அதே மாதிரி மேல் டாங்கி ஃபீமேல் ஹார்ஸால் ப்ரொடியூஸ் பண்ணப்படுறது மியூல். அதுவும் ஸ்டெரைல் தான், ஏன்னா மியூலால் இன்னொரு மியூலை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. லைக்வைஸ் மேல் லயன் அண்ட் ஃபீமேல் டைகர், மேல் லயனும் ஃபீமேல் டைகரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்கோடைய பேர் லைகர். அதால் இன்னொரு லைகரை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. Likewise, male tiger and female lion result in tigon. Tigon cannot have the capacity to produce one more tigon. அப்போ இவங்க எல்லாரையுமே என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்டெரைல். அப்போ க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் ஒன்று சேர்ந்து ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா that is called as sterile offspring because that offspring cannot have the capacity to produce one more thing. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீனஸ். இப்போ ஸ்பீசிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜிக்கலி சிமிலர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம், குரூப் ஆஃப் அனிமல் மார்ஃபாலஜிக்கலி சிமிலர் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட். நல்லா கவனிச்சுக்கோ, ஸ்பீசிஸ் அப்படின்னாலே இந்த நாலே வார்த்தை தான். குரூப் ஆஃப் அனிமல்ஸ் மார்ஃபாலஜிக்கலி சிமிலர் and reproductively isolated. இதுதான் ஸ்பீசிஸ். அப்போ ஜீனஸ்னா என்ன? இட் இஸ் a group of closely related species. ஏற்கனவே பார்த்தது ஒரு ஸ்பீசிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம், குரூப் ஆஃப் அனிமல்னு சொன்னோம். இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸை தான் ஜீனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. which have evolved from a common ancestor. அப்போ இங்கே இருக்கிற ஸ்பீசிஸ் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேரக்டர் இருக்கும். evolved from a common ancestor. in some genus there is only one species. அப்படி பார்க்கும்போது ஒரு சில ஜீனஸில்
ஒரே ஒரு ஸ்பீசிஸ் கூட இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஜீனஸ் அப்படின்னாலே க்ளோஸ்லி ரிலேட்டட் குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு. அப்போது க்ளோஸ் குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் ஒன் தான். ஆனால் ஒரு சில ஜீனஸில் ஒரே ஒரு ஸ்பீசிஸ் கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எந்த ஜீனஸில் ஒரே ஒரு ஸ்பீசிஸ் மட்டும் இருக்கோ அது வந்து மோனோடைபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. Likewise, monotypic genus. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெட் பாண்டா in the only species in the genus Allurus fulgens. ஓகேவா, ரெட் பாண்டான்றது ஒரே ஒரு ஸ்பீசிஸ் தான். எந்த ஜீனஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Allurus ஜீனஸ். Allurusன்றது அந்த ஜீனிஸோடைய நேமு. ஸ்பீசிஸோடைய நேமு என்னன்னு பார்த்தீங்கன்னா Allurus fulgens. கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய ஸ்பீசிஸோடைய நேம், அதாவது ஒவ்வொரு ஆர்கனிசமும் நீ ஐடென்டிஃபை பண்ணுற ஒவ்வொரு ஆர்கனிசமும் ஒரு ஸ்பீசிஸ். அந்த ஸ்பீசிஸ்க்கு எப்பயுமே 2 பேர் இருக்கும். அந்த 2 பேரில் ஒரு நேமு வந்து ஜீனஸ் நேம் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொரு நேம் தான் ஸ்பீசிஸோடைய நேம். ஓகேவா, இந்த லாஸ்ட்டு சொல்கிற இந்த பேரை வச்சு தான் நீ எந்த ஸ்பீசிஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது இது வந்து ஜீனஸ். அப்போது இந்த அலியூரஸ் அப்படின்றத மற்ற ஒரு சில ஸ்பீசிஸ்க்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அப்படி பார்த்தோன்னா இந்த அலியூரஸ் ஃபல்ஜன்ஸ் அப்படின்றது இந்த அலியூரன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஜீனஸ்க்கு இந்த ஒரே ஒரு ஸ்பீசிஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஒன்லி இட் இஸ் கால்ட் அஸ் மோனோடைபிக் ஜீனஸ் இஃப் தெர் ஆர் மோர் தேன் ஒன் ஸ்பீசிஸ். அதாவது ஒரு ஜீனஸில் ஒரு ஸ்பீசிஸ்க்கு மேலே இருந்தது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் பாலிடைபிக். பாலினாலே என்ன, மெனி. அப்போது ஜீனஸில் மோர் தேன் ஒன் ஸ்பீசிஸ் இருந்தது அப்படின்னா பாலிடைபிக் ஜீனஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கேட். கேட் கம் அண்டர் த ஜீனஸ் ஃபெலிஸ். கேட்டோடைய ஜீனஸ் நேம் என்ன, ஃபெலிஸ். ஆனால் பூனையில் ஒரே வகையான பூனை தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா விச் ஹாஸ் எ நம்பர் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். கேட்டில் நிறைய விதமான டைப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். ஆனால் எல்லாருக்குமே ஒரே ஜீனஸ் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெலிஸ். பாரு, ஃபெலிஸ் டொமஸ்டிகா, ஃபெலிஸ் மார்கரிட்டா, தென் ஃபெலிஸ் சில்வஸ்ட்ரிஸ். இவங்க எல்லாருக்குமே வர அந்த ஜீனஸோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெலிஸ் தான். ஆனால் பாரு, ஸ்பீசிஸோடைய நேம் மட்டும் மாறும். அப்போ இத்தனை விதமான ஸ்பீசிஸும் எந்த ஒரு ஜீனஸை மட்டும் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெலிஸ். அப்போ இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோ, ஜீனஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ், குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் கம்பைன் டுகெதர். அது ஃபார்ம் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா ஜீனஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பாரு, ஃபேமிலி. அப்போ அதே மாதிரி தான் எப்படி குரூப் ஆஃப் ஸ்பீசிஸை ஒரு ஜீனஸ் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி குரூப் ஆஃப் ஜீனஸை ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் எ டாக்ஸானமிக் கேட்டகரி which include a group of related genera. This genera is nothing but the genus. இந்த ஜெனிராவை தான் என்னன்னு சொல்கிறோன்னா ஜீனஸ். அப்போது குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா வித் லெஸ் சிமிலாரிட்டி. அங்கே பார்த்தோன்னா மோர் சிமிலாரிட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் குரூப் ஆஃப் ஜெனிரா கிட்ட இருக்கிற சிமிலாரிட்டியும் ரொம்ப கம்மி ஆஸ் கம்பேர்டு டு த ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ். ஜீனஸையும் ஸ்பீசிஸையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபேமிலிக்கும் இன்னொரு ஃபேமிலிக்கும் இருக்கிற சிமிலாரிட்டின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேமிலி ஃபெலிடே இன்க்ளூட் த ஜீனஸ் ஃபெலிஸ் கேட் அண்ட் த ஜீனஸ் பேந்தரா லயன் டைகர் லியோபார்ட்ஸ். இது எல்லாமே எதுக்குள்ளே வராங்கன்னா ஃபெலிஸ்குள்ளே தான் வராங்க. இது சாரி ஃபேமிலி ஃபெலிடேக்குள்ளே தான் வராங்க. ஓகேவா, இந்த ஃபெலிடே ஃபேமிலிக்குள்ளே வர்றது தான் இந்த கேட்டும் வருது, தென் பேந்தராக்குள்ளே வர இந்த லயன் டைகர் லியோபார்டு. இத்தனை பேரும் கேட்டு லயன் டைகர் லியோபார்டு இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான். என்ன ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெலிடே. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோ. குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ் கம்பைன் டுகெதர் ஃபார்மிங் வாட் அப்படின்னும் ஜீனஸ் அப்படின்னும். லைக்வைஸ் குரூப் ஆஃப் ஜீனஸ் கம்பைன் டுகெதர் ஃபார்மிங் ஒன் ஃபேமிலி அப்படின்னும். இது எல்லாமே கொஞ்சம் இருக்கிற அது மோர் சிமிலாரிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை லெஸ் சிமிலாரிட்டியாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் பாரு, ஆர்டர். அதே மாதிரி தான் திஸ் கேட்டகரி. அப்போ உனக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கும். அப்போ குரூப் ஆஃப் ஜீனஸ் ஃபார்மிங் ஒன் ஃபேமிலி மீன்ஸ் அப்போ குரூப் ஆஃப் ஃபேமிலி ஃபார்ம்ஸ் ஒன் ஆர்டர்.
This category includes an assemblage of one or more related family. ஒரு ஃபேமிலியோ இல்ல more than one ஃபேமிலியோ combined together forming a single order which show a few common feature. எப்படி நம்ம இங்க ஃபேமிலியில வந்து சிமிலாரிட்டி கம்மியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரியே தான் ஆர்டர்லயும் காமன் ஃபியூச்சர், தட் மீன்ஸ் சிமிலாரிட்டின்றது கம்மியா தான் இருக்கும். ஒன் ஆர் மோர் சிமிலர் ஃபேமிலிஸ் ஆர் grouped together to form an order. அப்போ ஒரு ஃபேமிலியாவோ இல்ல ஒன் ஆர் மோர் ஃபேமிலியாவோ குரூப்பா சேர்ந்து ஒரு டாபிக்கா மாறுது அப்படின்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி கேனிடே அண்ட் ஃபெலிடே, இந்த ரெண்டு ஃபேமிலியுமே எதுலலாம் கொண்டுட்டு வருவாங்க, எந்த ஆர்டரில் தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னிவோரா. அப்போது கார்னிவோராவுக்குள்ளே வர்றது தான் இந்த கேனிடேவும் சரி இந்த ஃபெலிடேவும் சரி. நெக்ஸ்ட் பாரு கிளாஸ். This category includes one or more related order. அப்போ one or more related order உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா group of order or single order. இந்த one or more related order ஒன்று சேர்ந்து தான் ஒரு கிளாஸாக மாறுது with some common character. இங்கேயும் character, common character, similar character அப்படின்றது கம்மி தான். common character, for example, order Primata comprising monkeys, apes and man is placed in the class Mammalia. அப்போது மெமாலியாக்குள்ளே தான் யார் வராங்க, monkeys, apes and man. இது கூடவே யாரும் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா along with the order Carnivora which includes the dogs and cat. அப்போ கார்னிவோராவும் இதுவும் ரெண்டு பேருமே ஒரே ஆர்டருக்குள்ளே தான் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைலம். ஸோ குரூப் ஆஃப் கிளாஸஸ். அப்போ ஏற்கனவே படித்த ஒரு கிளாஸ்க்குள்ளே என்ன வந்து குரூப்பாக வருதோ அதே மாதிரி ஃபைலம்குள்ளே பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் கிளாஸஸ் வித் சிமிலர் டு த டிஸ்டிங்டிவ் கேரக்டர். வித் சிமிலர் distinctive character constitute a phylum. The class Pisces, Amphibia, Reptilia, Aves and Mammalia constitute the next higher category phylum Chordata. அப்போ ஒரு ஃபைலம்குள்ள கார்டேட்டாக்குள்ள வரவங்க தான் இத்தனை பேர். ஒரு ஃபைலம்குள்ள வர கிளாஸஸ் எத்தனை பேர் பாருங்க, பைசஸ், ஆம்ஃபிபியா, ரெப்டேலியா, ஏவ்ஸ், மெமாலியா, இவங்க எல்லாருமே எதுக்குள்ள வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபைலம் கார்டேட்டா. தீஸ் கிளாஸஸ் ஷேர் சம் காமன் ஃபியூச்சர்ஸ் லைக். அப்போ இந்த எல்லாத்தையும் எதுக்கு முன்னுக்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே சேர்த்து எங்கேயாவது ஒரு சில கேரக்டர் இவங்களுக்கு காமனாக இருக்கும், தட் மீன்ஸ் சேமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா some common features like presence of notochord and a dorsal tubular nerve, a nerve cord hence included in the phylum Chordata. அப்போ notochordum then tubular nerve cordum இவங்க இத்தனை பேருக்கும் இருக்கிறதுனால இவங்க எல்லாரையும் ஒரே ஃபைலம் கார்டேட்டாக்குள்ள கொண்டு வராங்க. At last one, kingdom. ஆல் லிவிங் அனிமல். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸ்பீசிஸ், கிங்டம், கிளாஸ், ஃபைலம், இந்த மாதிரி பார்த்த எல்லாரையுமே ஒரே கிங்டம்குள்ளே கொண்டு வராங்க. யார்? அனிமல். இதுக்கு முன்னாடி பார்த்த இத்தனை பேருமே யார் தான்? அனிமல் தான். ஆல் லிவிங் அனிமல் பிலாங்கிங் டு வேரியல் ஃபைலா ஆர் இன்க்ளூடட் ஓகேவா. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்த எல்லாரையுமே நம்ம எதுக்குள்ளே கொண்டுட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a single kingdom அனிமாலியா. அப்போ அனிமாலியாக்குள்ளே யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், அட் லாஸ்ட் ஃபைலம். இவங்க இத்தனை பேருமே எந்த ஒருத்தருக்குள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமாலியாக்குள்ளே வராங்க. அப்போ ஒரு சிங்கிள் அனிமலை பற்றி சொல்லணும்னா அதோடைய ஸ்பீசிஸ் என்ன, ஆர்டர் என்ன, கிளாஸ் என்ன, ஃபைலம் என்ன, இது எல்லாமே சேர்த்து அட் லாஸ்ட்டாக அந்த ஸ்பீசிஸ் யார் அப்படின்றத தான் அந்த கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ பாரு, நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும். சிம்பிளிஃபையாக ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க பாரு. நமக்கு இப்போ காமிச்சிருக்கிறது ஒரே ஒரு ஸ்பீசிஸ். அவரோட பேர் என்னன்னா சஃபைன்ஸ்.
ஓகேவா? அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஃபைன். இந்த சஃபைன் அப்படின்ற ஸ்பீசிஸ் எந்த ஜீனஸ்குள்ளே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமினிட்ஸ், நத்திங் பட் த ஹோமோ. ஓகேவா? எதுக்காக இந்த சஃபைன் பைபெடல் அண்ட் ஹையர் இன்டெலிஜென்ஸ், இந்த சஃபைனை எதுக்கு ஹோமோக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா, ஹோமோ எப்படி இருக்கும், ஹோமினிட்ஸ் எப்படி இருக்குன்னா லார்ஜ் பிரைன் அண்ட் அப்ரைட் போஸ்டரில் இருக்கும். தென் இந்த ஹோமோசஃபைன், இந்த ஜீனஸ் ஸ்பீசிஸ், இந்த ஸ்பீசிஸ் உடைய ஃபேமிலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமினிடே. அப்போது இவருடைய ஃபேமிலி, சஃபைனுடைய ஃபேமிலி ஹோமினிடே அப்படின்னா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமேட் வித் ரிலேட்டிவ்லி ஃப்ளாட் ஃபேஸஸ் அண்ட் பைனாகுலர் விஷன். அப்போது சஃபைனுக்கு பைனாகுலர் விஷன் இருக்கும், ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்கும். தென் த சேம் சஃபைன் இஸ் இன்க்ளூடட் இன் த ஆர்டர் பிரைமேட்டா. இவரோட ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமேட்டா. அப்போது இந்த சஃபைன் என்றவர் மேமல். ஓகேவா? மேமல் வித் ஃபார்வர்டட் லுக்கிங் ஐஸ். அவருடைய ஐஸ் வந்து ஃபார்வர்டட் லுக்கிங் ஐஸ். அவருடைய ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா கிராஸ்பிங் ஃபிங்கர். லைக்வைஸ் த சேம் சஃபைன் இஸ் இன்க்ளூடட் இன் த கிளாஸ் மெமாலியா. அப்போ மெமாலியா இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய பாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்டு வித் ஹேர் அண்ட் ஃபர். தென் மெமாரியன் கிளாண்ட்ஸ் ஆர் present. Likewise the same species Safine is included in the phylum Chordata. கார்டேட்டாக்குள்ள யாரை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபைன். அப்போ கார்டேட்டா அப்படின்னாலே அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் வித் நோட்டோகார்ட் ஆர் வெர்டபிரல் காலம், நத்திங் பட் த பேக் போன். அப்போது சஃபைனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் போன் இருக்கும், நோட்டோகார்ட் இருக்கும். நெக்ஸ்ட் சஃபைன் அட் லாஸ்ட் ஒன் கிங்டம். அப்போது எந்த கிங்டம்குள்ளே கொண்டு வராங்க, பிளான்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்களா அனிமல்குள்ளே கொண்டு வராங்களா அப்படின்னு பார்த்தோன்னா அனிமல். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அனிமல். லைக்வைஸ் மெல்டிசெல்லுலார் யூகரியோட்டிக் ஆர்கானிசம்குள்ளே கொண்டு வராங்க. அப்போது அனிமாலியானா அதோடைய கிங் அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அனிமலாக இருக்கணும், நெக்ஸ்ட்டு மல்டிசெல்லுலார் யூகரியோட்டிக் ஆர்கானிசமாக இருக்கணும். அப்போது இந்த ஒரு சஃபைனுக்குள்ள இத்தனை கேரக்டரையும் ஒரே வார்த்தையால் சொல்ல முடியாது இல்லையா, அதை சிம்பிளிஃபை பண்ணி தான் ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேவா? பாரு, இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை எதுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்றதெல்லாம் சொல்லணும் இல்லையா. அதெல்லாம் நமக்கு சொல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஐடென்டிஃபை பண்ணதுக்கு எப்படி பேர் வச்சுருக்காங்க, என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்றத மட்டும் சொல்கிறாங்க பாரு. சயின்டிஸ்ட் ஹவ் டிஸ்கவர்ட் a நியூ அண்ட் unusual ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ராக். ஒரு புது வகையான ஃப்ராக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இன் இந்தியா இன் ஆகஸ்ட் 2017. இந்த ஃப்ராக் வந்து பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷைனியாக இருக்குது, பர்பிள் ஸ்கின் இருக்குது, லைட் ப்ளூ ரிங் அரவுண்ட் இட்ஸ் ஐஸ். அதோட கண்ணை சுற்றி லைட் ப்ளூ ரிங் இருக்குது அண்ட் எ பாயிண்டி பிக் நோஸ். அதோடைய நோஸ் வந்து பாயிண்டியாக இருக்குது. இட் இஸ் நேம்ட் as, அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூபதிஸ் பர்பிள் ஃப்ராக். எதுக்காக அதோடைய சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நசிகா பட்ராகஸ் பூபதி. அதாவது அந்த கண்டுபிடிச்சவருடைய பேரை அதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதுனால. டு ஹானர் டாக்டர் சுப்பிரமணியன் பூபதி herpetologist who lost his life in the Western Ghat. அந்த வெஸ்டர்ன் காட்டில் அவருடைய வாழ்க்கையை இழந்ததுனால இந்த சயின்டிஸ்டுடைய நேமை டாக்டர் சுப்பிரமணியம் பூபதியோடைய பேரை ஐடென்டிஃபை பண்ண, வெஸ்டர்ன் காட்டில் ஐடென்டிஃபை பண்ண அந்த ஃப்ராகுக்கு வச்சுருக்காங்க. ஓகேவா? அப்போது இந்த நேம் வைக்கிறது முதற்கொண்டு கிளாசிஃபிகேஷனில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு. இன் ஜூலை அதே இயர் 2017 a 9-year-old boy, ஒரு 9 வயசு பையன் என்ன பண்ணியிருக்கான்னா ஃபியூ நியூ ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பீசிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுவும் எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லிஃபிஷ் இன் த கொடைக்கானல் லேக், தமிழ்நாடு. நெக்ஸ்ட் பாரு, a newly discovered Himalayan forest thrush bird was named after the birdman of India, ornithologist Dr. Salim Ali உடைய பேர். The name of the bird is Zoothera Salim Ali. A fruit bat is also named after him, Latindens Salim Ali. அப்போ பாரு, ரெண்டு பேருக்குமே தட் மீன்ஸ் ரெண்டு வகையான ஸ்பீசிஸ்க்குமே ஒரே ஸ்பீசிஸ் நேம் கொடுத்துருக்காங்க பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நேம் வைக்கிற இடத்துல இது வந்து ஒரு தப்பான பேர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுடைய பின்னாடி கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போது சலீம் அலி ஐடென்டிஃபை பண்ணதுக்கும் ஏற்கனவே இருக்கிற இன்னொரு பேட்டுக்கும் ரெண்டே ஒரே மாதிரியான பேர் வச்சுருக்காங்க. என்னது? சலீம் அலி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதோட நம்ம கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
நம்ம இன்னைக்கு கிளாசிஃபிகேஷன் தட் மீன்ஸ் டாக்ஸானமிக் ஹையரார்கி என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம். ரொம்ப ரொம்ப முக்கியமாக டாக்ஸானமிக் ஹையரார்கியை நீ தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட அப்படின்னாலே கிளாசிஃபிகேஷனில் உனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இதோட கிளாசிஃபிகேஷனில் இதுதான் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாக்ஸானமிக் ஹையரார்கி உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா மற்ற எல்லா விஷயமும் கிளாசிஃபிகேஷனில் படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ரீகால் யுவர் ஆல் த டாபிக். இன்றைக்கி பார்த்த சப் டாப்பிக்கில் இது பாரு அது பாரு அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. பிகாஸ் யூ ஹாவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ட் டு ஆல் த சப் டாபிக். எல்லா சப் டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனால் எல்லா சப் டாப்பிக்குமே இருக்கிறது ஒரே சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். மற்றபடி நீ அதே தான் படித்ததே தான் திரும்பி படிப்பீங்க. ஸோ ரீகால் ஆல் யுவர் டாபிக்ஸ். We will see in the next class. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Podcast. I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge power lasts forever. Faithful friends to see for sure. Lovely teachers can promise them. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.